நம்மளுடைய கனவுகள் மொத்தமுமே நம்ம குழந்தைகள் மேலே தான் நம்ம வைக்கிறோம். நமக்கென்று ஒரு கனவு நிச்சயமாக கிடையாது. ஆனால் நம்முடைய அந்த கனவை நம்ம அதீதமாக அந்த குழந்தைகள் மீது செலுத்திடக்கூடாது. நம்ம பாசத்தை வந்து கொஞ்சம் குழந்தை கொண்டுடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ரொம்பவும் அதீதமாக அந்த குழந்தைங்களுடைய சுதந்திரத்திற்குள் நம்ம தலையிடுவதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி பண்ணிடவே கூடாது. இதே மாதிரி இன்னொரு பாட்டு என் பொண்ணுக்காகவே எழுதினேன். என் பொண்ணுக்களை, என் பொண்ணு வயது ஒத்த எல்லா பொண்ணுகளுக்காகவும் தான் கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சலின்னு ஒரு பாட்டு, ரெக்கைன்னு ஒரு திரைப்படம். அந்த பாட்டு எழுதும்போது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன், அப்பாவை பற்றி ஒரு பாட்டு, அன்புள்ள அப்பா அப்பான்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அப்போ ஊர்லேருந்து எங்கள் அப்பா சென்னைக்கு வந்திருந்தாங்க. தஞ்சாவூர்லேருந்து, என் சொந்த ஊர் தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க. அந்த பாட்டும் கரெக்டாக வந்தது. அது வந்த சமயத்தில் என் பொண்ணு கேட்டுச்சு, ஏன்பா நீங்கள் தாத்தா பற்றியெல்லாம் பாட்டு எழுதிட்டீங்க, என்னை பற்றி பாட்டு எழுதலையே அப்படின்னு இயல்பாக கேட்குறது தானே. நான் உடனே சொன்னேன், எழுதுகிற எல்லா பாட்டுமே உடனே தான் பற்றி தான்ப்பா எழுதிட்டு இருக்கேன் அப்படின்லாம் ஒரு பொய் சொன்னேன். அதெல்லாம் இல்லை, என்னை பற்றினு எனக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 2 நாள் கழித்து இசையமைப்பாளர் இமானிடம் போய் நான் சொன்னேன், இது மாதிரி பொண்ணு கேட்டது அப்படின்னு சொன்னேன். அவருக்கு 2 பெண் குழந்தை. அவர் சொன்னார், எங்கள் வீட்லையும் இதே பிரச்சனை தான் ஐயா, தாத்தாவுக்கு மட்டும் அன்புள்ள அப்பா அப்பான்னு பாட்டு எழுதிட்டீங்க, பாட்டு போட்டிருக்கீங்க, எங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கேட்குற நேரத்தில் அந்த பாட்டு வந்தது. அந்த பாட்டு தான் வந்து ரெக்கைங்கிற திரைப்படத்தில் கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை உன்னிலே எண்ணிலே பொழியும் தேன்மலை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மான்னு அந்த பாட்டு மொத்தமாக இருக்கும். இந்த பாட்டை இந்த பாட்டை எழுதிட்டே இருந்தேன். சரணத்துக்குள்ளேயும் அவர் மெட்டு கொடுத்துட்டாரு. அங்கேயே உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். என்னோடய குழந்தைய வந்து வியந்து அதில் சொல்கிறது கிடையாது, பாரதி உன் பாடலை, பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவான்லாம் அதில் எழுதியிருப்பேன். அது வந்து அந்த பாரதி கிடையாது, இந்த பாரதி தான். என் மகளை வந்து என் சாயலை பாட்டாக மாற்றுவான்னு எழுதிக்கிட்டது தான், அது நமக்காக. அதுக்கப்புறம் வந்து உச்சபட்சமாக ஒன்று எழுதணும்ல, என் குழந்தைய வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக லவ் பண்ணுறேங்கிறத சொல்லணும் அப்படின்றதுக்கு எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ வந்து சாமி வந்து உன் பாதத்தை பார்க்குறதுக்காக கோயில் விட்டு வெளியில் வரும் அப்படின்னு ஒரு வரி இருக்கும். கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே அப்படின்னு ஒரு வரி இருக்குது. அதில் கோயில் உன் கோலம் காண கோயில் நீங்கும் சாமியேங்கிறது ரொம்ப டூ மச்சு இல்லையா? நம்ம பிள்ளைய பார்க்குறதுக்காக கோயிலேருந்து சாமி வெளியில் வரும். ஏன்னா நம்ம குழந்தைங்க தான் சாமி, நம்ம குழந்தைங்க தான் நமக்கு சாமி, நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கும் சாமி.